அம்மா அம்மா எனக்கு பிரியாணி தான் வேணும், செஞ்சு கொடுங்கம்மா. இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம் முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க. ஐவகை இலக்கணங்களில் ஒன்றான பொருள் இலக்கணத்தில் அகத்திணையில் புரட்டாசி அப்படின்னா அது கார்காலம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறைந்து மழை நல்லா பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்திற்கான காலம் கார்காலம். இதுக்கு முன்னாடி வெயில் காலம், பின்னாடி குளிர்காலம். வெயில் காலத்தில் பூமி நல்ல வெப்பமடைஞ்சு இருந்தது. இப்போது மழை பொழியறதுனால பூமியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம், அந்த உஷ்ணமெல்லாம் வெளியில் வருது. இந்த மாதத்தை சூட்டை கிளப்பிவிடும் மாதம்னு கூட சொல்லுவாங்களாம். வெயில் காலத்தின் சூடான காலநிலையை விட இந்த மாதத்தின் காலநிலை மிக மோசமான விளைவை தரக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் திட உணவான அசைவம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு அதிகமான சூடடையுது. இப்படி அதிகமான சூடடைகிறதுனால பல நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமையுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமாக அறிவியல் கருத்துக்களை பார்த்தோம். இப்போது ஆன்மீக கருத்துக்களையும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சூரியன் கன்னி ராசியில் இந்த மாதத்தில் பயணிக்கிறார். இந்த மாதத்துடைய அதிபதி புதன். புதன் என்பது மகாவிஷ்ணுவின் சொரூபம். அதனால் புரட்டாசி மாதம்னாவே அது பெருமாள் மாதமாகவே பார்க்கப்படுது. புதன் சைவத்திற்குரிய கிரகம். இந்த மாதத்தில் அசைவமெல்லாம் சாப்பிடாம கோவிலுக்கு போய் நல்லா துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த துளசி தீர்த்தத்தை குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கும்போது சளி தொல்லைகள் எல்லாம் நீங்கிரும். அதனால தான் பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடலான்னு நினைப்பியா? சாப்பிடக்கூடாது, சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.